வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் மலர்விழி பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அனீமியா, ரத்த சோகை. ரத்த சோகைனா என்ன? உடம்பில் சிவப்பு அணுக்கள் குறைவாக காணப்படுதல் அல்லது ரத்தம் குறைவாக காணப்படுதல். இதனால் ஆரோக்கியமான ரத்த அணுக்கள் உருவாகாமல் தடுப்பது. இதனால் உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனேற்றம் குறைவாக செல்லுதல். இதனால எந்த அறிகுறிகள் நம்ம பார்க்கலாம் பேஷண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா, முக்கியமா சோர்வா இருப்பாங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது, ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய்யும் போது கூட அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். முக்கியமா மாடிப்படி ஏறுறாங்க, எதனா சிரமம் எடுத்து செய்யறாங்கன்னா அவங்களால எனர்ஜி கொடுக்க முடியாது. அதை டிஸ்னி ஆன் எக்ஸர்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட், அது இதயம் தேவையான அளவு ரத்தத்தை அதால பம்ப் பண்ண முடியாத ஒரு நிலை. ரத்தம் இருந்தா தானே அது பம்ப் பண்ணும். அப்ப ரத்தம் பம்ப் பண்ண முடியல அப்படின்னும் போது மத்த பகுதிகளுக்கு அது போகாது. சோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்கும், மயக்கமா இருக்கும். சோ இதெல்லாம் தான் பிரச்சனையா இருக்கும். இதுல நிறைய டெஃபிஷியன்சி வெரைட்டிஸ் இருக்கு. ஒண்ணு விட்டமின் B12, ஃபோலேட் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, ஹீமோலிட்டிக் அனீமியா, இடியோபெத்திக், மெகாலோபிளாஸ்டிக், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் நமக்கு வரையறுக்கிறாங்க. இதுல ரொம்ப மோசமா அவங்க இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட் ரொம்ப அனிமிக்கா, ரொம்ப சிவியரா இருக்காங்க. இதுல நோயாளிகள் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அனிமியால அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சிலவங்க கொஞ்சம் நீல கலர்லயே இருப்பாங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப வெளுத்து போயிருக்கும். கண்ணுக்கு கீழே நீங்க பார்க்கும்போது இந்த 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 ஏரியாலாம் ரொம்ப வெளுத்து போயிருக்கும். சிலரோட முகம் ரொம்ப பஃபியா ஊதி போயிருக்கும். சிலர் சில குழந்தைங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மண்ணு சாப்பிடுற பழக்கம் இருக்கும். சோ அவங்க ரொம்ப சிவியரா இருப்பாங்க. உடம்பு வயிற்றுக்குள்ள நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது புழுக்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது கூட ரொம்ப அனிமிக்கா இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களோட விரல்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விரல்கள்ல நெயில்ஸ், அந்த நகங்கள்லாம் ரொம்ப உடஞ்சு போகும். பிரிட்டில் நெயில்ஸ் இருக்கும். அவங்களுக்கு நிறைய டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட நாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து போயிருக்கும். சோ நிறைய சிலவங்களுக்கு ரத்தப்போக்கு நிறைய இருந்திருக்கும். அவங்களோட குறிப்பிட்ட காலத்துல ஒரு சில பகுதியான டைம்ல அவங்களுக்கு நிறைய ரத்தப்போக்கு இருந்திருக்கும். அதனால விட அவங்க அனீமிக் ஆயிருக்கலாம். சோ என்ன ஹிஸ்டரின்னு நம்ம அவங்கள கிட்ட நம்ம பேசி எடுக்கும் போதுதான் தெரியும். சிலவங்களுக்கு அவங்களோட நாக்கு ரொம்ப இன்ஃபிளேம்டா இருக்கும், ரொம்ப செவன் இருக்கும். சிலவங்களுக்கு ரொம்ப ஷைனியா இருக்கும், மவுத் அல்சர்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிவியரா இருந்திருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்னு தெரியும். ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ரத்த சிவப்பணுக்களில் காணப்படும் ஒரு சிக்கலான புரதம் அப்படின்னு சொல்றாங்க, டெபினிஷன் சொல்றாங்க. இது உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஆண்களா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 13.3 மில்லி கிராம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களா இருந்தா ஒரு 12 வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரத்த சோகையால பாதிக்கப்பட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையான ரத்த சோகைக்கு தேவையான மருந்துகள் தேவைப்படுது. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கறது அர்த்தம். இதெல்லாம் நம்மளோட லேப் டெஸ்ட்ல நம்ம நார்மல் HB பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நம்ம அடிக்கடி நம்ம பார்க்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இரும்பு இது எப்படின்னா, HB இரும்பு மூலக்கூற்று அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்ல வரேன் மெயினா. இதுல ரத்தத்தின் சிவப்பு நிறத்தை அளிக்கக்கூடிய அந்த இரும்பு மூலக்கூறு தான் மெயினா இருக்குது. இந்த புரதம் ரத்த சிவப்பணுக்கள் நுரையீரலில் இருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜன் கொண்டு செல்ல பயன்படுகிறது, சரிங்களா? இதுதான் அனீமியா. சோ அனீமியா வந்தா எப்படி இருக்கும், என்னென்ன அறிகுறிகள், எப்படி நம்ம கொண்டு போகலாம், பேஷண்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ரத்த பிளட் ப்ரொஃபைல் அப்படி பாக்குறீங்கன்னும் போது 3 வகையா நீங்க அது பிரிக்கலாம். ஒண்ணு வெள்ளை அணுக்கள், இன்னொன்னு பிளேட்லெட், இன்னொன்னு சிவப்பணுக்கள். வெள்ளை அணுக்கள்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இம்யூனிட்டிக்காக அது போராடுற அந்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே நம்ம பிளேட்லெட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஒரு இடத்துல அடிபடுது, நமக்கு ரத்தம் உறையணும், நமக்கு காயங்கள் ஆறணும் அப்படின்னா பிளேட்லெட்ஸ் நமக்கு உதவுது. அதே சிகப்பு அணுக்கள்னு வரும்போது உடல் முழுசும் அது ஆக்சிஜன் உள்ள ஒரு ரத்தத்தை கொண்டு செல்றதுதான் அதனோட வேலை. ஆக்சிஜன் அது கடத்தணும், அதுதான் அதனோட வேலை. சோ இந்த ரத்தம் எங்கிருந்து உருவாகுதுன்றதும் நமக்கு தெரியணும். நம்ம எலும்போட மஜ்ஜையில இருந்து தான் உருவாகுது. சப்போஸ் அது அங்கேயே உருவாகல, இப்போ ரத்தம் ஏன் இல்ல அப்படின்னும் போது அதுக்கு நம்ம யோசிக்கிறத விட உருவாகுறது எங்க தடையா இருக்கு, உருவாகுதா இல்லையான்றது நமக்கு தெரியணும். சப்போஸ் அது உருவாகுற இடத்துலயே பிரச்சனை, ஆர்பிசிஸ் உருவாகல அப்படின்னும் போது அது த்ரோம்போசைட்டோபினியான்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அது நம்ம இன்னொரு தொகுப்புல பாக்கலாம். இப்ப நம்ம ரத்த சோகை வரைக்கும் நம்ம பாக்கலாம், சரிங்களா? இப்ப ரத்த சோகை நம்ம இப்போ ரத்த அணுக்கள் உடல்ல எலும்பு மஜ்ஜையில உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு பஞ்சு போன்ற ஒரு திசு அது. சோ அதுல கண்டிப்பா
ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ் இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு கண்டிஷனத்தை உருவாக்க நமக்கு வந்து இரும்பு சத்து, விட்டமின் B12, ஃபோலேட்டு இதெல்லாம் அதிக அளவு தேவைப்படும். இதனோட டிமாண்ட் வந்து யாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிகமா இது வந்து தேவைப்படும். மெயின் இன்னும் அது போக நமக்கு வந்து மாதவிடாய் அதிகமா ரத்தப்போக்கு உள்ள பெண்களுக்கும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி HB லெவல்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா அதிகமா டிமாண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்காகவும் நம்ம வந்து இதை வந்து கொடுக்கலாம். புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மருந்துகளோட எஃபெக்ட்னாலேயும் அவங்க வந்து HB கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து HB வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம மருந்துகள் மூலமா நம்ம வந்து தர மாதிரி இருக்கும். இரும்புச்சத்து குறைபாடு எத்தனை வகையான ரத்த சோகை இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதாவது இரும்புச்சத்து குறைபாடு, ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால கிடைக்கும். அந்த மாதிரி விட்டமின் சப்ளிமெண்ட் இல்லாததுனால கிடைக்கிற ரத்த சோகை. இல்லைன்னா நாள்பட்ட நோய்கள், ரொம்ப நாள்பட்ட நோய்கள்னாலையும் சிலவங்க வந்து கிரானிக்கா அனிமிக்ல இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏப்ளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லி அது ஒரு வகையா இருக்கு. ஹீமோலிட்டிக் அனிமியா, எலும்பு மஜ்ஜை நோயுடன் தொடர்பு, அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, த்ரோம்போசைட்டோபினியா, அதனால வர அனிமிக் கண்டிஷன்ஸ். அறிவால் செல் வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி இருக்கு, அது ரத்த சோகை. தலசீமியா, இந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு வந்து வரையறுக்கணும். இப்போ வந்து நிறைய வந்து யாருக்கு இது வந்து ரொம்ப வரும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து மோஸ்ட் ப்ரோன் டு அனீமியா அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ப்ரோன் யாரு அப்படின்னா வந்து மால் நரிஷ்ட்னா தேவையான அளவு சத்து கிடைக்காத குழந்தைகள், பெரியவர்கள், பேஷண்ட்ஸ் வந்து அனீமியா வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க உடம்போட அவங்க அது கூடயே அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. அவங்க அது வந்து கான்சியஸா எடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிடுற சாப்பாட்டிலே வந்து அவங்க நரிஷ்மெண்ட் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து மால் நரிஷ்டா இருக்கிறவங்க